ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. அடுத்ததான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும்? சோ ரிஷபராசி இது வந்து 50 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து இந்த தடவை ரிஷபராசிக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான் அவங்களுக்கு. கண்டிப்பா அப்ப ஜாக்பாட் அடிக்க போகுது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்கம், ஒரு நிலையான வருமானம், ஒரு இதுவரைக்கும் தட்டி போன வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டம். சோ மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். சோ மனதிடம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். மன உளைச்சல் எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய காலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3 விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போது. இந்த கோல்டன் பீரியட மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயங்கள் இருக்கணும்? 3 விஷயங்களை தாண்டி பல விஷயங்கள் கூட நடக்கலாம். என்ன புது வேலை வாய்ப்புகள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் 100%. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுவரைக்கும் நிறைய தடங்கள் இருந்திருக்கும், ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருக்கும், அது எல்லாமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். ஹெல்த் விஷயத்துல ஹீல் ஆயிடும். ஏதாவது இது வரைக்கும் நீண்ட கால பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ சமீப காலமாக வந்திருந்ததாலும் சரி, ஒரு 10 நான் டெய்லி ஒரு 4 மாத்திரை சாப்பிட்றேன், 5 மாத்திரை சாப்பிட்றேன்னு இப்போ 1 மாத்திரை சாப்பிடுவீங்க. காலப்போக்குல அது அப்படியே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். அப்ப நீங்க இந்த குரு பயிற்சி காலத்துல இந்த 3 விஷயம் தப்பி தவறி கூட பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களோட ஜாக்பாட் எல்லாம் திரும்பி போயிடும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்? வீட்டுல வந்து உடைஞ்ச கண்ணாடியே வச்சுக்க கூடாது. கண்ணாடி மட்டும் இல்ல, கிளாக், கடிகாரம் அதெல்லாம் கூட வச்சுக்க கூடாது. ஸோ தட் பிரிங்ஸ் ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி தான். பொதுவாவே உடைந்த பொருட்கள்ல இருந்து எமிட் ஆகுறது நெகட்டிவ் எனர்ஜி தான். ஏன்னா பிகாஸ் அதோட வேலையை அது செய்யாம அது நிற்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு நெகட்டிவ் ஆரா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து அவங்க பண்ணக்கூடாது. இன்னொன்னு, செவ்வாய் வெள்ளியில வந்து ஷேவ் பண்றது, ஹேர் கட் பண்றது, நேல் கட் பண்றது யூஸ்வலா எந்த நாள்ல பிறந்தாங்களோ அன்னைக்கு பண்ணக்கூடாது. அமாவாசை பௌர்ணமி பண்ணக்கூடாது. தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு பண்ணக்கூடாது. இது போக செவ்வாய் வெள்ளி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாலே இந்த பினான்சியல் ஸ்டக் ஆகி நிக்கிறது, வராத பணம் வந்து தேங்கி நிக்கிறது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிற உயிர்களை மதிச்சு நடக்கிறது. நிறைய பொதுவாவே எல்லாத்துக்குமே பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேர் நம்ம பார்த்திருப்போம், கல்ல விட்டு எறிகிறது, எட்டி உதைக்கிறது, சாப்பாடு கொடுக்காம. அதெல்லாம் நீங்க நல்லது செய்றீங்களோ இல்லையோ கெட்டது செய்யக்கூடாது. நம்மள யாராவது துன்புறுத்தினா நமக்கு வலிக்கும் இல்லையா? அப்ப அதேதான் அந்த உயிர்களுக்கும். அதை வந்து நம்ம தவிர்த்தரணும். யாருமே இதை பண்ணக்கூடாது. முக்கியமா ரிஷபராசினியர்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அசுத்தமான இடத்துல இருக்கக்கூடாது. சுத்தமா வச்சுக்கணும் வீட்டை.
சுத்தம் சுகாதாரம், ஆமா சுத்தம் சோறு போடும்னு ஆமா. சொல்லுவாங்க இல்லையா? சோ ஆமா, அதனால ரொம்ப ஆமா, சுத்தமா இருக்கணும். ஆமா. கண்டிப்பா. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பயிற்சி காலம் முழுக்க ரொம்ப சுபிக்ஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி 50 வருடத்துக்கு அப்புறமா அந்த கிரக அமைப்புகள் இப்ப வருது. இந்த கோல்டன் பீரியடை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? அவங்களுக்கு வந்து குரு பகவான் வழிபாடு, வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடுறது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு வஸ்திரம் சாத்துறது, மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இதெல்லாமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். மஞ்சள் மலர்களை வந்து கொடுக்கறது, சாமிக்கு கொடுக்கறது. ஒரு சில்வர் காயின், சின்ன காயின் வாங்கி வாலெட்ல நம்ம எடுத்துட்டு போறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நான் சொல்றதுதான், பாலும் குங்குமப்பூவும் கலந்து அது திலகமா இட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து பால்ல கலந்து குடிக்கலாம் நைட்டு. சோ இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் இவங்களோட பிளானட். சோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுதான். இப்போ சில்வர் வெசல்ஸ்ல வந்து தண்ணி குடிக்கிறது, ஏதாவது ஒரு ஒண்ணு வச்சுக்கணும் நம்ம கையில, பாத்திரங்கள் அதெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ ரிஷபராசினருக்கு இது ஒரு கோல்டன் ஜாக்பாட் பீரியட். இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.